இதுல லக்ஷ்மி யாருன்னு சொல்லுங்க. போலீஸ் கிட்ட உங்க விளையாட்டை காட்டினா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். இல்ல சார், சாரி சார். நான் தான் லக்ஷ்மி. மலிஷ்கா ஏதோ தெரியாம சொல்லிட்டா. சாரி, நான் தான் லக்ஷ்மி. அங்கிள், நான் லக்ஷ்மியை காப்பாத்த பார்த்தேன். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும்ல. போலீஸ் ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. ஷீ இஸ் இன்னசென்ட். அவ என்ன செய்வா? அதனால தான் நான் ஹெல்ப் பண்ண போனேன். பாருங்க மிஸ்ஸஸ் லக்ஷ்மி, ஹோட்டல்ல சமைச்சது நீங்க தானே? ஆமா. I'm sorry to interrupt sir. Really sorry. ஆனா இவங்க அங்க சமைச்சிருக்காங்கன்னா சாப்பாட்டுல இவங்க தான் விஷத்தை கலந்திருக்காங்கன்னு ப்ரூவ் ஆகலையே. ஐ மீன் விஷத்தை யார் வேணாலும் கலக்கலாம். இவங்க கலந்திருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அது எப்படி சொல்றீங்க? இவங்களும் கலக்கலாம் இல்லையா? விஷமா மாறுற மாதிரி ஏதாவது இவங்க கலந்துருக்கலாம். இருக்கலாம் இல்லையா சார்? ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இவங்க ஜஸ்ட் அங்க வந்து சமைச்சாங்க. இந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இது ஒருத்தரோட விஷயம் இல்ல, பல பேருடைய உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. இங்க பாருங்க லக்ஷ்மி, நீங்க இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். வாங்க வாங்க. இப்போ என்னோட ரியல் ஷோவை நான் ஆரம்பிக்க போறேன். இல்ல, நோ 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 நோ. நீங்க லக்ஷ்மி அரெஸ்ட் பண்ண கூடாது. நீங்க அப்படி செய்யாதீங்க. ஷீ இஸ் a nice person. நீங்க யார வேணாலும் கேளுங்க. நீங்கலாம் கொஞ்சம் பேசுங்களேன். ஆமா இன்ஸ்பெக்டர் சார், லக்ஷ்மி இனி எந்த தப்பும் பண்ணல. ஆமா சார், இவ மத்தவங்க உயிரை காப்பாத்துவாளே தவிர அடுத்தவங்க உயிரை எடுக்க மாட்டா. எக்ஸாக்ட்லி. இவ கொலை பண்ணிருந்தா எதுக்காக இங்க வந்திருக்க போறா? இவ இங்க இருக்கானா? இவ எந்த தப்பும் பண்ணல, எதுவுமே பண்ணல சார். ஷீ இஸ் இன்னசென்ட். நீங்க கொஞ்சம் அவ முகத்தை பாருங்களேன். அவ இன்னசென்ட் சார். கண்டிப்பா இவ எந்த ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டா சார். இவ அப்படி பண்ணிருப்பாளா? கண்டிப்பா இல்லல. அதனால சார் ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போயிடுங்க. எதுக்காக இங்க நிக்கிறீங்க? ப்ளீஸ் நீங்க இவ்ளோ அரெஸ்ட் பண்ண கூடாது. இன்ஸ்பெக்டர் சார், ஐ பெக் யூ ப்ளீஸ் நீங்க இவ்ளோ அரெஸ்ட் பண்ண கூடாது. நீங்க எப்படி கூட்டிட்டு போறீங்கன்னு நானும் பாக்குறேன். நீங்க சேலஞ்ச் பண்றீங்களா? இல்ல இல்ல சார் மலிஷ்கா 1 செகண்ட் சார். ஐம் சாரி, யாரும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல. ஆயுஷ், வாட் நான்சென்ஸ். இவர் சேலஞ்சிங்கறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், இவ எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டா. நீங்க இவ்ளோ அரெஸ்ட் பண்ண கூடாது. தயவு செஞ்சு நீங்க இங்க ஒரு நிமிஷம் மேடம். அட வாட்? நீங்க யாருன்னு தெரியாது. நீங்க இப்போ வேணும்னே இங்க வந்து இந்த மாதிரி பேசி இந்த கேஸை இன்னும் சீரியஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. என்ன உளறாரு மலிஷ்கா? இல்ல நிலமாண்டி, இவங்க நம்மள என்ன நினைக்கிறாங்க? என்ன வேணாலும் சொல்வாங்களா? வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. லட்சுமி ஓப்ரே எங்க? அவங்க கிட்ட பேசணும். இல்ல லட்சுமி ஓப்ரே எங்க? நோ. உங்க வீட்டு மருமகளை கூப்பிடுங்க. எங்களுக்கு உண்மை தெரியணும். சாப்பாட்டுல அவங்க தான் விஷத்தை கலந்தாங்களா? இது ஆக்சிடென்ட்டா இல்ல அவங்க வேணும்னே செஞ்சாங்களா? இத்தனை பேரோட உயிரை ஆபத்தாக்கி இருக்கீங்களே, இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தது? ஷட் அப். அவங்கள கூப்பிடுங்க. அவங்க இங்க வந்துதான் ஆகணும். இனஃப், ஷட் அப். வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க உளறுவீங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? லட்சுமி எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா உள்ள வந்திருப்பீங்க? யார் அலோ பண்ணாங்க? யார் பெர்மிஷன் கொடுத்தாங்க? அதோட நீ என்ன லட்சுமிக்கு எதிரா இப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்க? போங்கன்னு சொன்னேன். கையெடு. கேமராவுல கீழ இருக்குங்க. யாரும் லட்சுமியை போட்டோ எடுக்க கூடாது. ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? கேமராவை கீழ போய் போட்டோ எடுக்க கூடாதுங்க. அட, சொன்னா உங்களுக்கு புரியாதா? லட்சுமியை நீங்க போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொன்னா உங்க யாருக்குமே புரியாதா? அட, வாட்ஸ் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங்? அவங்க கிரிமினல் மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லட்சுமி எதுவும் பண்ணலன்னு நான் சொல்லிட்டு இருக்கான்னு நீங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? இங்க இருந்து கிளம்புங்க. கம் ஆன், கெட் அவுட். மிஸ்ஸஸ் நீலம் ஓபராய், ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கல்ல? இது ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான். உதய் சார், கேமராவை ரோல் பண்ணவா? இப்ப வேண்டாம், வெயிட். ஓகே. ஓ, இவன் தான் உதயா. இவனை தான் நீலம் ஆண்டியா மாதிரி லெஃப்ட் ரைட் வாங்கன்னு. குட். இவனும் இங்க வந்துட்டானா? அப்ப இவனையே ஆயுதமா பயன்படுத்த வேண்டியதா? அண்ட் யூ, காதுல விழலையா? செவுடா, இங்க இருந்து போங்கன்னு சொல்றேன்ல. முதல்ல இங்க இருந்து போ. வெளியே கிளம்பு. மலிஷ்கா? இல்ல நீலம் ஆண்டி, நீங்க என்ன பண்ண சொன்னீங்களோ நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவனை ஒரு வழி ஆக்கணும். சொன்ன புரியாதா? என்ன இது பிக்னிக் ஸ்பாட்டா? போட்டோகிராஃபி எடுக்க இங்க வந்திருக்கீங்களா? இல்ல இது என்ன கோவிலா? இது ஒபராயோட வீடு. மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து வெளிய போயிடுங்க. என்னவா? சட்டத்துக்கு மேல யாரும் கிடையாது. நாங்க மீடியாக்காரங்க உண்மையை வெளியில கொண்டு வருவோம், கொண்டு வந்தே தீருவோம். வாட் நான்சென்ஸ்? மீடியாக்காரங்கள தள்ளுவியா? அப்ப மக்களுக்கு விஷத்தை தான் கொடுப்பீங்க. ஆமா, நிச்சயமா இவங்க தான் விஷத்தை கொடுப்பாங்க. இங்க எல்லாரையும் கவர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அமைதியா இருங்க. நீங்க மலிஷ்கா என்ன பண்ற? என்ன பண்ற? வேணும்னே காரியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கல. நீ இதை வேணும்னு பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் உன்னை சும்மா விட போறதில்ல. உனக்கு மூளை இல்லையா? நீ என்ன பைத்தியமா? ஒபராய் ஃபேமிலிக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மைண்ட் யூ ஆயுஷ், இது என்னோட ஃபேமிலியும் கூட. அதனால இவங்கள பத்தி ஏதாவது தப்பா எழுதுனா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். ஐ அம் டெல்லிங் யூ தட். அப்புறம் வருத்தப்படாத. ஐயோ, நான் அப்பவே ஏதாவது பண்ணிருக்கலாமேன்னு மூளையில உட்காந்து அழாத. நான் தடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன தடுக்க விடு. அண்ட் இவங்க மிரட்டலுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. இவங்க இப்படிதான் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் பாத்துக்கிறேன். அண்ட் யூ, உன் பேரு என்னன்னு தெரியாது. இங்க பாரு, வெளியே கிளம்பு. போலீஸ் நிக்கிறது உங்களுக்கு தெரியாதா? இவங்களை அறிவு கெட்டவங்கன்னு நினைச்சிடாதீங்க.
இவங்க கிட்ட மட்டும் சொன்னா உங்களை அடிச்சு விரட்டிடுவாங்க. சொல்லவா? போதும், இதோட வாய மூடு. லக்ஷ்மி இங்க பாருங்க, இப்ப நீங்க எங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும். வாங்க எங்க கூட. என்னதான் நடக்குது? ஆயுஷ் போன் எடுக்க மாட்டேங்கிறா, லக்ஷ்மி போன் எடுக்க மாட்டேங்கிறா. அங்க எல்லாம் ஓகே தானே? ஓ காட், ஒரே கவலையா இருக்கு. சார் என்ன? ஐ அம் சாரி, அது வந்து ஆக்சுவலி நான் வேற விஷயத்துல டென்ஷனா இருந்தேன். நீங்க சொல்லுங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஓகே தானே? ஃளைட் புக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம கிளம்பலாம் சார், வாங்க. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. ஏய் பைத்தியம், உங்களுக்கு சொன்னா காதுல விழாதா? நீங்க இப்படி கூட்டிட்டு போக கூடாது. இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? நான் கமிஷனருக்கு ஒரு கால் போட்டேன்னு வைங்க, இப்ப பண்ண வந்ததை உன்னால பண்ணவே முடியாது. அப்புறம் உனக்கு தான் பெரிய பிரச்சனை வந்துரும். அதான் சொல்றேன், லக்ஷ்மியை விட்டுட்டு போயிடு. அவ உங்க கூட வர போறது இல்ல. கமிஷனர் பேரை சொல்லி மிரட்டுறீங்களா? ஆமா, அப்படிதான். கமிஷனருக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவீங்க? சட்டத்தை வாங்கிட்டீங்களா? இந்த மாதிரி மிரட்டலாம் டெய்லியும் கேக்குறோம். நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க நேர்மையா உழைக்கிறோம். இப்ப எல்லாமே உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு சார். நீங்க பயப்படுவீங்களா இல்ல இவ ஆணவத்தை உடைப்பீங்களா? நாங்க எதுக்காக வந்தோமோ அதை இங்க பண்ணிட்டு தான் போவோம். நான்சென்ஸ். இங்க பாருங்க லக்ஷ்மி, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும், அதுவும் இப்பவே. அவ வரமாட்டா. அண்ட் அங்கிள் நீங்க ஏதாவது பண்ணுங்க. இவ்வளவு பணம்லாம் இருந்து என்ன யூஸ் சொல்லுங்களேன். நீங்க கொஞ்சம் கமிஷனருக்கு கால் போடுங்களேன். உங்க மருமகளை இவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அமைதியா இரு. இல்ல அங்கிள். குவைட் ஐ செட். எவ்வளவு நேரமா பேசிட்டே இருக்க, கொஞ்சம் அமைதியா இரு. சட்டத்தை நிலைநாட்டுறவங்களும் மீடியா ஆளுங்களும் இருக்காங்க, அவங்க வேலையை பார்க்க விடு. பட் அங்கிள் வாயை மூடு மலிஷ்கா. மலிஷ்கா, பிரச்சனையை பெருசாக்காத. இல்ல, இது ஆயுஷ். எங்க ஃபேமிலி மேட்டர், ஓகே? என்ன பண்ணணும்னு எங்களை கொஞ்சம் யோசிக்க விடு. ஆனா அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்களா? குவைட். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என் கூட வர்றீங்களா ப்ளீஸ்? தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு வாங்க. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க. சொன்னா புரியாதா? கேமராவை கீழே இறக்குங்க. வாட் நான்சென்ஸ். உண்மையை விட பெரிய சக்தி எதுவும் கிடையாது. உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உண்மையை வெளியில கொண்டு வந்தே தீருவோம். ஏய் இனஃப். உன்னோட இந்த வேலையெல்லாம் வெளியில போய் காட்டு. நீங்க போலீஸ்காரங்க தானே? இவங்க மீடியாக்காரங்க. யாரும் சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு இன்னும் டியூட்டி எதுவுமே கிடையாதா? நேரா யூனிஃபார்ம் போட்டுட்டு அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க. நீங்க சேவை செய்யணும்ல. எந்த தைரியத்துல இவங்கள வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க? இவங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது? முதல்ல இவங்கள வெளியில அனுப்புங்க. அவங்கள அனுப்புங்க, முதல்ல அனுப்புங்க. எங்களையே தடுக்காதீங்க, எங்களை வெளியில அனுப்பாதீங்க. எங்களை தடுக்காதீங்க, மீடியா தங்களுடைய வேலையை பார்க்கணும். விடுங்க, நீங்க போலீஸா இருந்தா என்ன? மீடியாவை கேள்வி கேட்கணும். இங்க பாருங்க, ஏன் இப்படி பண்றீங்க? பாருங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. எங்களை விடுங்க, மீடியா பர்சனை தடுக்காதீங்க. பாத்தியா, உன்னால வீட்டுக்குள்ள எவ்வளவு கலட்டா நடக்குதுன்னு பாரு. பாவம் மலேஷ்கா இந்த வீட்டோட கௌரவத்தையும் பேரையும் காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஆனா நீ ஒருத்தியே போதும் இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. மானமே போச்சு. வாவ் மலேஷ்கா, பயங்கர ஸ்மார்ட்டா கேம் விளையாடி இருக்கேன். ஐ எம் so proud of you. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், நடந்த அத்தனையும் ஒரு ஆக்சிடென்ட். அதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அது கோர்ட்டு தான் டிசைட் பண்ணி ஆகணும். இல்ல உங்க வேலையை நீங்க பாருங்க, அதை நீங்க பண்ணி தான் ஆகணும் இன்ஸ்பெக்டர். இன்ஃபேக்ட் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். உண்மையை சொல்ல தான் ஆசைப்படுறேன். லக்ஷ்மி மேல எந்த தப்புமே இல்ல சார். அவங்க எந்த தப்பும் பண்ணல. ஃபுல் டே அவங்களுக்கு துணையா, அவங்க கூட சப்போர்ட்டா நான் தான் இருந்தேன். ஷீ இஸ் இன்னசென்ட் சார், ப்ளீஸ். அவர் ரொம்ப நல்லவ சார். அவ இத பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல சார். தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போகாதீங்க இன்ஸ்பெக்டர். நீங்க பாருங்க, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் அது வந்து கோர்ட்ல சொல்லுங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. இப்ப நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்களை தடுக்க முடியாது. இங்க இருந்து வெளியே போங்க. இல்லனா உங்களோட ஸ்டேட்டஸ கட்ட ஒபிராய்க்கு அதிகமான நேரம் ஆகாது. புரியுதா? நீலமாண்டியும் லக்ஷ்மியும் சொல்லிருக்காங்க மீடியாவை உள்ள விடக்கூடாதுன்னு. அதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். லக்ஷ்மி அரெஸ்ட் பண்ண நான் விட மாட்டேன். ஆமா, அவ ஒரு தப்பு பண்ணிட்டா. ஆனா அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய குத்தம்லாம் இல்ல. புரியுதுல்ல? நீங்க எல்லாரும் அவ்வளவு ப்ளேம் பண்றீங்க, அக்யூஸ் பண்றீங்களா? மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க பாத்தீங்க, அவ்வளவுதான். உங்க சேனல்ல ஒபிராய் அப்படியே அழிச்சிருவாங்க. நினைப்புல இருக்கட்டும். Now get out from here. Get out. அட வெளிய போங்கன்னு சொல்றேன்ல. வெளிய போங்க. போங்க வெளியில போங்க. Get out I said.
என்ன பாத்துட்டு இருக்கீங்க? விரட்டுங்க. போங்க போங்க சார் போங்க. ப்ளீஸ் வெளில போங்க. அலோ பண்ணுங்க சார். சொன்னா கேளுங்க, வெளில போங்க. எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாருங்க. வெளில போங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? கேட்டுட்டு போறோம் சார். போங்க. இந்த ஃபேமிலிய வானத்துல இருந்து கீழே இறக்கி தான் ஆகணும். அண்ணி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது. ஆமா அண்ணி, மாமா இருக்காரு, ஆயுஷ் இருக்கான். நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. டோன்ட் வரி. ஒண்ணும் ஆகாது அண்ணி. உங்களை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க ஒண்ணுங்க தனியா இல்ல, நாங்க எல்லாரும் இருக்கோம். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா அண்ணி, நாங்க உங்க கூடவே இருக்கோம். டோன்ட் வரி அட் ஆல். ஒன்னும் ஆகாது. ப்ளீஸ் பயப்படாதீங்க அண்ணி. வாவ் மலிஷ்கா, ஒரே கேம்ல லக்ஷ்மியோட ஆட்டத்தை முடிச்சிட்ட. இன்ஃபேக்ட் லக்ஷ்மி அவ்வளவுதான். வெல் டன். உனக்கு பாராட்ட கிடைச்சே ஆகணும். சபாஷ் மலிஷ்கா. வாட்? இவங்க என்னையா பாராட்டுறாங்க? ஆனா எதுக்கு? நான் மனசுல தானே நினைச்சேன். இவங்களுக்கு எப்படி கேட்டிருக்கோம்? நான் பண்ண திருட்டு வேலை இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் எதுவுமே சொல்லல. நீ செஞ்ச காரியத்துக்காக நான் உன்னை பாராட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ ஐ see. லக்ஷ்மியை காப்பாத்துனதுக்கா? இல்ல மாட்டி விட்டியா? இது உனக்கு மட்டும் தானே தெரியும். சரி, எதுக்காக இதெல்லாம் பண்ண? பாட்டி, நான் அவளை மாட்டி விடல. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, எனக்கு லக்ஷ்மி பிடிக்காது, அது உண்மைதான். நான் எதுக்காக அவளை மாட்டி விடணும்? நான் அவளுக்காகவும் இந்த மொத்த ஃபேமிலிக்காகவும் அவங்க கிட்ட சண்டை போட்டேன். அதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா? நான் தப்பா எதுவுமே பண்ணல. நீங்களே நல்லா யோசிங்க. உன்னை சொல்லவா, இப்ப இங்க ஒரு விஷயம் நடந்ததே, இது நெருப்பு மாதிரி பரவ வாய்ப்பு இருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கோம் பாருங்கள். ஒபிராய் வீட்டு மருமகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாள் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸில். இப்படி வரும், அது நல்லாவா இருக்கும்? அதுல இருந்து காப்பாத்ததான் நான் இவ்ளோ சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தினேன். ஆனா நீங்க என்ன ப்ளேம் பண்றீங்க? நல்லது பண்ணுங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க. நான் எதுவுமே பேச மாட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. நான் போய் ஓரமா நின்னு எல்லாத்தையும் பாக்குறேன். சரியா? பயப்படாதீங்க அண்ணி. உண்மையிலேயே கேள்வி ரொம்ப புத்திசாலியா இருக்கு. இங்க யாரும் என்னோட ஆட்டத்தை புரிஞ்சுக்கல. இவ புரிஞ்சுக்கிட்டா. உண்மையிலேயே நான் லக்ஷ்மியை மாட்டி தான் விட்டேன். பட் டூ லேட் பாட்டிமா. என் வேலையை நான் முடிச்சிட்டேனே. இப்ப என்ன? நீ என்ன பண்ணுவ பாட்டி? லக்ஷ்மியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்ன என்கொயர் பண்ணமோ அதை இங்கேயே பண்ணுங்க ப்ளீஸ். அவளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாதீங்க. சார் இங்க பாருங்க, இது உங்க வீடுன்னு உங்களுக்கே தெரியும்ல. இது ஒன்றும் ஸ்டேஷன் இல்ல. சட்டப்படி எது நடக்கிறதா இருந்தாலும் அது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்காது. நான் அவங்கள கூட்டிட்டு போய் தான் ஆகணும். சார் சார் சார், இது ரொம்ப தப்பு சார். இது அன்ஃபேர் சார். நீங்க எப்படி அவங்கள கூட்டிட்டு போக முடியும்? சட்டத்துல நீங்க தலையிடுறது அது பெரிய அன்ஃபேர் தான், புரியுதா? அது கிரைம். சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், பட் அவங்க எதுவும் நீங்க பாருங்க, பண்ணல. நானும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு விரும்பல. ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், நான் சார் நிஜமாவே அவங்க எதுவும் பண்ணல. பாட்டேல், ஆலியா, அரெஸ்ட் பண்ணுங்க. சார் ப்ளீஸ். என்ன நீங்க எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க? சார் இதுல நினைக்கிறதே தப்பு. இன்னும் எதுவுமே ப்ரூவ் ஆகலையே. ரிஷி, நீ எப்போ வருவ? எங்க இருக்க? டிரைவர் ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது, சீக்கிரம். என்னாச்சு? என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வாட்? இருங்க சார், பார்க்குறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க ப்ளீஸ். லக்ஷ்மி, என்னை மன்னிச்சிரு. இப்ப என்னால எதுவும் பண்ண முடியல, ஆனா கண்டிப்பா உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன். நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாத, உன் அப்பா இருக்கேன். வாங்க. அண்ணி பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அங்கிள், ஒண்ணும் ஆகாது. அங்கிள் ஏன் நிக்கிறீங்க? நீங்க ஏதாவது பண்ணுங்க. அவங்க கூட்டிட்டு போறாங்க. ரிஷியும் பாவம் இங்க இல்ல. அவனாலயும் எதுவும் இப்ப பண்ண முடியாது. அங்கிள் ப்ளீஸ். ஆயுஷ் கூட வா.
வண்டியில ஏத்துங்க சீக்கிரம். லக்ஷ்மி ஓப்ராய், ஏன் இப்படி பண்ணீங்க? சாப்பாட்டுல விஷம் இருக்குன்னு தெரியும்ல. சாப்பாடுல நீங்க தான் விஷத்தை கலந்தீங்களா இல்ல வேற யாராவது உங்களை மாட்டி விடுறாங்களா? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யாராவது விரோதி இருக்காங்களா? ஓப்ராய் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் விரோதமா? அதனால இதை நீங்க வேணும்னே பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்கு என்ன தோணுது? ஓபராய் ஃபேமிலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துவாங்களா? நீங்க ரிஷி ஓப்ராய்க்கு எதிராக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குள்ள இருந்த சண்டையினால தான் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. அவருடைய பேரை கெடுக்கணுன்றதுக்காகவே பண்ணிருக்கீங்களா? அவர் பேரை கெடுக்க தானே இப்படி பண்ணிருக்கீங்க. சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? என்னங்க நீங்க? மாமா என்ன மாமா? எதுக்காக இப்படி பண்ணீங்க? என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்கள பதில் சொல்லுங்க. பாருங்க சொன்னா புரிஞ்சுங்க. நீங்க வந்து எங்களை தடுக்குறீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? சார், சட்டத்தை காப்பாத்துறவர் நீங்க. நீங்க விலை போகல. இந்த ஆணவம் பிடிச்சவங்க முன்னாடி ஒரு சல்யூட் அடிக்கிறேன் சார். நீல மேடம், பணத்துக்கு நிறைய சக்தி இருக்குன்னு தெரியும். ஆனா உண்மைக்கும் சப்போர்ட் பண்றவங்களும் சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. நீங்களும் உங்களுடைய பண பலத்தையும் நாளைக்கு காட்டுங்க. நாளைக்கு உங்க மருமகளை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு பார்க்கலாம். சொல்லுங்க. சொல்லுங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க நீங்க? புரிஞ்சுக்கோங்க. சாப்பாட்டுல விஷத்தை கலந்தீங்க நீங்க. சொல்லுங்க. இங்க பாருங்க புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் எதுவுமே பண்ணல. எங்க ப்ளீஸ் நிலைமைய புரிஞ்சுக்க பாருங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. தள்ளி போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. எல்லாரும் அப்புறம் வாங்க, போங்க. எல்லாம் முடிஞ்சது இல்ல. கேட்க வேண்டியதுலாம் கேட்டாச்சுல, போங்க. வரமா போய் நில்லுங்க, போங்க. அண்ணி நீங்க பயப்படாதீங்க. யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வராதீங்க. மேடம் வாங்க, மேடம் வாங்க. கூட்டிட்டு வாங்க. அண்ணி நீங்க பயப்படாதீங்க. பயப்படாம இருங்க அண்ணி. வாங்க, வண்டியில ஏத்துங்க, வாங்க. அண்ணி ஆயுஷ் ப்ளீஸ், எனக்கு ஸ்டேஷன்ல போக வேண்டாம். ஆயுஷ், உனக்கு நல்லா தெரியும்ல நான் எதுவுமே பண்ணல. நீங்க ஏன் அழறீங்க? எதுக்கு அழறீங்க? ஏன் நீங்க எதுவும் பண்ணல? எனக்கு தெரியும். சாரி அண்ணி, வெரி சாரி. என்னால எதுவும் பண்ண முடியல அண்ணி. ரிஷியை கூப்பிடு. எனக்கு ரிஷியை பார்க்கணும் ப்ளீஸ். சீக்கிரமா உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு ஆயுஷ். I'm sorry அண்ணி, என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா ரிஷி ப்ரோ பண்ணுவாரு. அழாதீங்க அண்ணி, நீங்க எதுவும் பண்ணல. ஏன் அழறீங்க? பயப்படாதீங்க அண்ணி. நீங்க எதுவும் பண்ணல. பயப்படாம இருங்க. நீங்க எதுவும் பண்ணல. எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ். என் மனைவி மாதிரி ஒரு நல்லவனை இந்த உலகத்திலே எங்கேயும் பார்க்க முடியாது. இப்ப மொத்த வாழ்க்கையிலும் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அவகிட்ட பணம் இருக்கு. அவ விரும்பினாலும் சரி, விரும்பலனாலும் சரி, நான் சத்தியம் பண்றேன், எப்பவும் அவளுக்கு நான் துணைகா இருப்பேன். ஐ ப்ராமிஸ் யூ. இந்த குடும்பத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உன்னை காயப்படுத்த நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஆயுஷ் மாமா, லக்ஷ்மி பெயில் எடுக்கிறதுக்கான பேப்பர்ஸ் மேல இருந்து கொண்டு வா. கொஞ்சம் நில்லு ஆயுஷ்.
உங்க எல்லார்கிட்டயும் முக்கியமான விஷயம் பேசணும். நாட் பேட் ஆண்டி. என்ன ஒரு டைமிங். இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? லக்ஷ்மி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம், கம் ஆன், ஷூட். இந்த தடவை லக்ஷ்மியை யாரும் காப்பாத்த கூடாது. இதுதான் நான் எடுத்திருக்கிற முடிவு.